அல்ஹம்துலில்லாஹ். குரான்ல எல்லாம் சொல்லக்கூடிய மிருகங்கள், பறவைகள், அப்புறம் சின்ன இன்செக்ட்ஸ், பூச்சிகள் அதை பத்தி ஒரு தொகுப்பா இருக்கு. இப்போ அதான் அந்த மிருகங்களை பத்தி ஒரு தொகுப்பா பேசிட்டு இருக்கிறதுல இன்னைக்கு எடுத்திருக்கிற ஒரு டாபிக் மிருகம் எதுனாக்கா நாய். இன்ஷால்லா அதை பத்தி கொஞ்சம் ஒரு தொகுப்பு பேசலாம்னு சொல்லி எடுத்து பெரும்பாலும் நாய் அப்படின்னாலுமே நம்ம முஸ்லிம்கள் மத்தியில ஒரு வெறுப்பு, அது ஒரு தீண்டத்தகாத ஒரு மிருகம் மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் காலங்காலமா சொல்லப்பட்டு அது வந்து ஒரு நஜீஸ் அப்படின்னு. அது நஜீஸ்னா எனக்கு அதுக்கு அர்த்தம் தெரியல, பட் அந்த வார்த்தை வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவோம். அது சப்போஸ் நம்ம நாயை தொட்டுட்டாலும் சரி, நாய் நம்மளை வந்து டச் பண்ணிட்டாலும் சரி, 7 வாட்டி வந்து ஒது பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்க வீட்டுல பெரியவங்க எல்லாம் சொன்னதுதான். பிளஸ் நாய் வளர்க்க இப்போ நாங்க வந்து நாய் வளர்க்குறோம். நாங்க நாய் வளர்க்குறோம்னு சொன்னவே எதிர்ப்பு, நிறைய பிரச்சனைகள், நிறைய பேர் வீட்டுக்கும் வராம ரொம்ப நாள் வந்து வீட்டுக்கே வராம இருந்தாங்க. உங்க வீட்டுல நாய் இருக்கு, நாங்க வரமாட்டோம். இந்த ரொம்ப சுவாரஸ்யமா ஒண்ணு எல்லாரும் சொல்றது என்னன்னாக்கா, நீ நாய் வளர்த்தாக்கா வீட்டுல வந்து வானவர்கள் வரமாட்டாங்க. உங்க வீட்டுல வந்து எந்த ஒரு நல்லதுக்கும் வந்து எந்த ஒரு வானவரும் வந்து எதுக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பரவலா ஒரு ஒரு பேச்சு ஒண்ணு இருக்கு. எனக்கும் கேள்வி எனக்கும் சொன்னாங்க. அப்போ நான் அவங்களுக்கு கேட்ட கேள்வி என்னன்னாக்கா, அப்போ உயிர் எடுக்கிறதுக்கும் வானவர் தானே வருவாரு. அப்போ நான் வீட்டுல வந்து நாய் வளர்த்தாக்கா எங்க வீட்டுல வானவரே வரமாட்டாங்க, நான் சாவவே மாட்டேனா? நான் ஒரு 10 நாய் வளர்க்குறேன், அந்த 10 நாய் ஒண்ணு சாவறதுக்கு போது இன்னொன்னு வச்சுக்கிறேன், அப்போ நாய்ங்க இருக்கிற வரைக்கும் நான் சாவவே மாட்டேனா? ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி கேட்கும்போது அதுக்கு பதில் இல்லை. பட் நார்மலா ஜென்ரலா நாயினாக்கா இந்த ஒரு கண்ணோட்டம் தான் நம்ம முஸ்லிம் மக்கள் மத்தியில இருக்கு. இது மாத்துறது கொஞ்சம் கஷ்டம். மேபி இப்போதைக்கிற ஜென்ரேஷன் கொஞ்சம் பரவாயில்ல, பட் மோஸ்ட்லி ஓல்ட் ஏஜ் பீப்புள்லாம் நாயினாக்கா அவங்களுக்கு ஒரு அலர்ஜி. சரி, இப்போ இந்த நாயை பத்தி எல்லாம் வந்து குரான்ல என்ன சொல்றாரு அப்படின்றது கொஞ்சம் பார்ப்போம். மொத்தம் ஒரு 4 இடத்துல 4 வசனங்கள்ல நாயை வந்து எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. இன்ஷால்லா அதை பத்தி பார்ப்போம். They consult you concerning what is lawful for them. அதாவது ஒரு ப்ராஃபிட் கிட்ட வந்து கேட்கறாங்க, ப்ராஃபிட் முகமது கிட்ட வந்து கேட்கறாங்க, அதாவது எங்களுக்கு வந்து ஆகுமானது எது, நாங்க எதை வந்து சாப்பிடலாம், எது சாப்பிடக்கூடாது, அதை பத்தி அவர்கிட்ட கேட்கும்போது எல்லாம் சொல்றாரு. சே லாஃபுல் ஃபார் யூ ஆர் ஆல் குட் திங்ஸ். உங்களுக்கு சட்டப்பூர்வமானது, ஆகுமானது எதுனாக்கா எல்லாம் நல்ல சாப்பாடு, நல்ல நல்ல உணவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆகுமானது. including what trained dogs and falcons catch for you. அதாவது ட்ரெயின் பண்ண பயிற்சி செஞ்சு வச்ச வந்து நாய்ங்க பிளஸ் ஃபால்கன் வந்து அது ஒரு ஈகல் மாதிரி இருக்கும். நீங்க நிறைய படத்துல கூட பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த அரேபியால எல்லாம் வந்து அந்த அரேபியங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கையில வந்து ஒரு லெதர் மாதிரி ஒரு பெல்ட் கட்டிக்குவாங்க. அதை கட்டி அந்த கையை நீட்டினாங்கன்னா அது இருக்கும், ரொம்ப தூரத்துல இருக்கும், ஒரு 5-6 கிலோமீட்டர்ல தூரத்துல கூட இருக்கும். அவர் நீட்டினாக்கா கரெக்டா அங்கிருந்து பறந்து வந்து அவர் கையில வந்து உட்காரும். அந்த அளவுக்கு அது வந்து ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு பறவை. அது ரொம்ப சீக்கிரமா அதை ட்ரெயின் பண்ணிடலாம் அந்த பறவையை. அதே மாதிரி டாக்ஸ், அதை கூட வந்து நீங்க ரொம்ப அழகா ட்ரெயின் பண்ணலாம். ஸோ இன்க்ளூடிங் வாட் ட்ரெயின்டு டாக்ஸ் அண்ட் ஃபால்கன்ஸ் கேட்ச் ஃபார் யூ. இந்த ரெண்டுமே உங்களுக்காக என்ன பிடிச்சிட்டு வருதோ, எந்த பிரியாணிய உங்களுக்காக பிடிச்சிட்டு வருதோ அதை நீங்க சாப்பிடலாம். யூ ட்ரெயின் தெம் அக்கார்டிங் டு காட்ஸ் டீச்சிங். அல்லாஹ் உங்களுக்கு எப்படி கற்றுக்கிட்டாரோ அதன்படி நீங்க அதுக்குள்ள டீச் பண்ணுங்க. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றாங்க, எந்த ஒரு மிருகமோ அது செத்துச்சுன்னா நம்ம சாப்பிடக்கூடாது. ஸோ இதுதான் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற டீச்சிங்ஸ். ஸோ இந்த டீச்சிங்ஸ் பிரகாரம் நம்ம அதுக்குள்ள ட்ரெயின் பண்ணணும். எப்படி ட்ரெயின் பண்ணணும், நீங்க வந்து அந்த ஒரு விலங்கை பிடிக்கிறீங்க, இப்போ ஒரு முயல் இருக்கு, ஒரு முயலை பிடிக்கிறோம், அதை சாவடிக்க கூடாது, அதை பிடிச்சிட்டு என்கிட்ட எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிதான் நான் அதை ட்ரெயின் பண்ணணும். அதுதான் வந்து அக்கார்டிங் டு காட்ஸ் டீச்சிங்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன சொல்றாங்க. நார்மலா வந்து இப்போ தெரு நாய்கள்லாம் இருக்குது, ஏதாச்சும் ஒரு பூனை
ஏதாச்சும் வந்ததுனாக்கா அதுங்க அடிச்சு சாவச்சிடும் ஸ்பாட்லயே. விடாது. அதை பிச்சு 4-5 வந்து சேர்ந்ததுனாக்கா பிச்சு அதை பார்த்தா கீழ்ச்சி ஏற்றுரும். அதுங்களுடைய நேச்சர் அது. பட் அல்லாஹ் நம்மளை வந்து ட்ரெயின் பண்ண சொல்றாரு அவருடைய டீச்சிங்ஸ் பிரகாரம். அவர் சொல்லி கொடுத்துக்கிற டீச்சிங்ஸ் இதுதான். ஸோ எந்த ஒரு பிரியாணியும் செத்ததுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடக்கூடாது என்றதுனால நம்ம அந்த நாயை வந்து அப்படி ட்ரெயின் பண்ணணும். அந்த ஃபால்கன் ட்ரை பண்ணணும். அது வந்து அந்த இறைய வந்து சாகடிக்காம நம்ம கிட்ட எடுத்து பார்க்கணும். யூ மே ஈட் வாட் தே கேட்ச் ஃபார் யூ. அது உங்ககிட்ட என்ன பிடிச்சிட்டு வருதோ அதை நீங்க சாப்பிடலாம். அண்ட் மென்ஷன் காட்ஸ் நேம் தேர் அப்பான். அதன் மேல அல்லாவுடைய பெயரை நீங்க உச்சரிங்க, அதாவது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க. யூ ஷால் அப்சர்வ் காட். காட் இஸ் மோஸ்ட் எஃபிஷியன்ட் இன் எவ்ரிதிங். நீங்கள் கடவுளை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா கணக்கெடுக்கிறதுல அல்லாஹ் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தவர், திறன் வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லி அந்த வசனம். அப்புறம் 7:176 சொல்றாங்க, he had willed we could have elevated him therewith. நான் நாடி இருந்தால் அவனை வந்து நான் உயர்த்தி இருப்பேன். but he insisted on sticking to the ground. ஆனா இந்த மனுஷன் ஆனவன் என்ன பண்றான், பூமியிலேயே ஒட்டி கொள்ளணும் அப்படின்னு அவன் ஆசைப்படுறான். அண்ட் பர்சியூட் இஸ் ஓன் ஒப்பீனியன். அவனுடைய சொந்த கருத்துக்களை, சொந்த இச்சைகளை அவன் வந்து பின்தொடர்ந்து போறான். thus he is like the dog. அவனை பத்தின உதாரணத்தை வந்து நாயை குறிப்பிட்டு சொல்றான். thus he is like the dog. அவன் நாயை போன்றவன். whether you pet him or scold him, he pants. நீங்க அவனை திட்டினாலும் சரி, இல்ல அந்த நாயை நீங்க கொஞ்சினாலும் சரி, அது வந்து பெருமூச்சு விடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து அல்லாஹ் வந்து நம்மளுக்கு சொல்றதுன்னா, நீங்க வந்து அதை கொஞ்சினாலும் சரி, நீங்க திட்டினாலும் சரி. ஓ ரோட்ல போற நாயை நீங்க கொஞ்ச முடியாது, அதே மாதிரி ரோட்ல போற நாயை நீங்க திட்டவும் முடியாது. ரோட்ல போற நாயை திடீர்னு போய் திட்டினீங்கன்னாக்கா அது எப்படி கடிக்கும்னு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி புது நாயை நீங்க போய் கொஞ்ச முடியாது. ஸோ உங்க கூட ஒரு நாயை வச்சிருந்தா மட்டும்தான் நீங்க அதை கொஞ்ச முடியும், திட்டவும் முடியும். பழகுன நாய் தான் திட்டினாலும் நம்மளுக்கு 99.9% எந்த ஒரு ரியாக்ஷனையும் காமிக்காது. 99.999% கூட சொல்லலாம். ரொம்ப ரேர் அக்கேஷன்ல தான் ஏதாச்சும் 1-2 ஏதாச்சும் ப்ராப்ளம் கொடுக்க தவிர மோஸ்ட்லி நாய்ங்க, பழகுன நாய்ங்க திட்டினாலும் சரி கொஞ்சினாலும் சரி நம்மளுக்கு வந்து டேமேஜ் பண்ணாது. அது வந்து ப்ரூவன், அது இருக்குது. அது ஸோ இப்போ நம்ம ஒரு நாயை கொஞ்சிரோம்னாக்கா நம்ம தொடாம கொஞ்ச முடியாது. கொஞ்சினதுனாலுமே தொட்டு பேசி அது கூட பேசணும், அது கூட விளையாடணும், அப்படியெல்லாம் பண்ணாதான் அதை கொஞ்ச முடியும். ஸோ இதுல இன்டைரக்டா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம வந்து நாயை தொடலாம், நம்ம நாய்கிட்ட பேசலாம், நாயை வந்து விளையாடலாம் நாய் கூட. ஆனா நடைமுறை எப்படி இருக்குன்னாக்கா, நாயினாக்கா அது தொடவே கூடாது, 7 வாட்டி வந்து உதவு செய்யணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கு. பட் இங்க வந்து அப்படி இல்லை. இல்லை வந்து கொஞ்ச நாளும் சரி திட்டினாலும் சரி அது வந்து பெருமூச்சு விடுன்றாரு. ஸோ இது நம்மளுக்கு ஒரு இதுல இருந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாங்க, such is the example of the people who reject our proofs. நம்மளுடைய சான்றுகளை யார் வந்து ரிஜெக்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். நிராகரிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இது ஒரு எக்ஸாம்பிள். narrate these narrations that they may reflect. இந்த வெளிப்பாடுகளை அவங்களுக்கு வந்து விவரித்து கூறுங்கள், அவங்க சிந்திக்க கூடும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. அடுத்த ஒன்றுல வந்து இந்த புகைவாசிகளை பத்தி அல்லாஹ் சொல்றாங்க. would you think that they were awake? நீங்க நினைக்கிறீங்களா, நீங்க நினைச்சீங்களா அவங்க வந்து மூச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி? when they were in fact asleep. ஆனா அவங்க உண்மையாலுமே அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. he turned them to the right side and the left side. நாம் தான் அவங்கள வந்து ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வந்து மாத்தி மாத்தி தரல வச்சோம். while the dog
stretched his arms in their midst. அதுக்கு நடுவுல அவங்களுடைய நாய் ஒண்ணு காலை விரிச்சுட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி இங்க சொல்றேன். Had you looked at them, நீங்க அவங்கள பார்த்து இருந்தீங்கன்னா you would have fled from them stinken with terror. அங்கிருந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அதாவது ஒரு பயத்தால் அரைஞ்சா போல நீங்க அங்கிருந்து மிரண்டு ஓடி இருக்கீங்க அப்படின்னு அந்த குகை வாசிகள் பார்த்து அந்த வசனத்தை சொல்றாரு. அடுத்தது மேல 18:22 சொல்றாங்க, some would say there were three, their dog being their fourth. சில பேர் என்ன சொல்றாங்க, அவங்க வந்து 3 பேரு, அவங்க நாய் வந்து 4வதா இருந்து. While others would say 5, the 6th being the dog. மொத்தம் சொன்னது என்னன்னா அவங்க வந்து 5 பேரு, 6வது நாய். As they guessed, the others said 7, the 8th was the dog. சில அவங்க கெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மற்றவங்க சொல்றது என்னன்னாக்கா அது வந்து 7 பேர் இருந்தாங்க குகையில, 8வது அவங்க நாய் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்க இஷ்டம் போல சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த எண்ணிக்கையை பொறுத்து, குகைவாசிகளுடைய எண்ணிக்கையை பொறுத்து அது நல்லா சொல்றாரு. சே மை லார்ட் இஸ் த பெஸ்ட் நோயர் ஆஃப் தேர் நம்பர். சொல்லுங்கள், என்னுடைய இறைவன் தான் பக்காவா தெரிஞ்சு வச்சிருக்காரு அவங்க எத்தனை பேருன்னு சொல்லி. அந்த நம்பர் என் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஒன்லி a few knew the correct number. ரொம்ப சில பேருக்கு தான் வந்து கரெக்டான நம்பர் தெரியும். therefore do not argue with them. ஆகையால் அவங்க கிட்ட நீங்க தர்க்கம் பண்ணுங்க. ஜஸ்ட் கோ along with them. அவங்களோட அப்படியே நீங்களும் போயிடுங்க. தான் போற வாக்குல போயிடு அப்படின்றாங்களா, அப்படியே போற வாக்குல அவங்களோட போயிடுங்க. யூ நீட் நாட் கன்சல்ட் எனி ஒன் அபவுட் திஸ். நீங்க யாருக்கிட்டையும் இதை பத்தி நீங்க என்ன பண்ணாதீங்க, கன்சல்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. இந்த 4 வசனம் தான் குர்ஆன்ல வந்து இந்த நாய்களை பத்தி இருக்கு. சரி, இப்போ நம்ம இந்த நாய்களை பத்தி பார்ப்போம். நாய்கள்னா யாரு, எப்படி, அதுங்களுடைய குணாதிசயம், அதுங்களுடைய மற்ற ஹிஸ்டரி, பயாலஜி, ஜியாகிரபி அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த டாக் என்ற ஒரு ஸ்பீஷிஸ், அதாவது இந்த ஒரு தெரியாது, டாக் என்ற ஒண்ணு, அது வந்து குல்ஃபுல இருந்து பரிணாமம் ஆகி வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ டார்வின்ஸ் தியரியில சொல்றாங்கல்ல, தப்பான தியரி அது. அதாவது குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் அப்படின்னு சொல்றாங்க. குரங்கிலிருந்து உருமாறி வந்தவன் மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னமும் நம்புறாங்க, நிறைய பேர் நம்புறாங்க அதை. பட் நம்ம அதை நம்புறது இல்லை. அந்த மாதிரி ஓநாய் இருக்கு பார்த்தீங்களா, ஓநாயிலிருந்து உருமாறி வந்ததுதான் வந்து இந்த நாய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாய் வந்து டொமஸ்டிகேட் ஆக்கப்பட்டது, அதாவது மனிதர்களோடு சேர்ந்து வாழ ஆரம்பிச்சது பல வருஷத்துக்கு முன்னாடி. எத்தனை வருஷம்னாக்கா சுமார் 30,000 வருஷம் ஆயிடுச்சு. சுமார் 30,000 வருஷமா மனுஷனோட சேர்ந்து இது வாழ ஆரம்பிச்சு. இது வந்து அதாவது குர்ஆன் மட்டும்தான் 100% உண்மை. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம மற்ற இடத்துல இருந்து சேகரிக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் வந்து ஆய்வுக்கு உட்பட்டது. 100% உண்மைன்னு நான் சொல்ல வரல. என்னால சேகரிக்க முடிஞ்ச இன்ஃபர்மேஷன் 4 இடத்துல இருந்து சேகரிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அதை சரி பார்த்து நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே, இது வந்து நாய்களை பத்தி உருமாறி வந்தது. இப்போ இந்த நாய்களை பார்த்துக்கிட்டீங்கன்னா 10 இருந்து 15 வருஷம் மேக்சிமம் வாழும். அதனுடைய லைஃப் ஸ்பேன் அவ்வளவுதான், 15 வருஷம் மேக்சிமம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சின்ன பிரீடு இருக்கு, அந்த சின்ன பிரீடு வந்து கொஞ்சம் நிறைய நாள் வாழும். பெரிய பிரீடு வந்து கொஞ்சம் சீக்கிரமா இறந்துரும் அப்படின்னு அவங்க ஒரு டேட்டா வச்சிருக்காங்க. ஏன்னா பெரிய பிரீடுக்கு வந்து இந்த காலில் வந்து இந்த ஹிப்பு டிஸ்லெக்ஸியா சொல்லுவாங்க. ஹிப்பு வந்து நான் வந்து அதுக்கு நடக்க முடியாம சில பிரச்சனைகள் நிறைய வரும் பெரிய பிரீடுகள். சின்ன பிரீடுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. ஸோ பெரிய பிரீடு சீக்கிரமா இறந்துரும் அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்பீஷிஸ் இந்த நாயில வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான டிவிஷன், அதாவது ஜாதிகள் சொல்லுவாங்கல்ல, ரகம், விதம், ரகம் சொல்லுவாங்க. அந்த ரகங்கள் நிறைய இருக்கு.
எக்கச்சக்கமா இருக்குது இந்த நாய்கள். குறிப்பிட்டு சில நாய்களை பத்தி தான் இன்ஷால்லாம் நம்ம கொஞ்சம் பேசுவோம். இப்போ இதோடைய சென்ஸ், ஸ்மெல் அப்படி பண்ற அந்த சென்ஸ் பாத்தீங்கன்னாக்கா மனுஷனை விட 10,000த்துல இருந்து 1,00,000 மடங்கு ஜாஸ்தி ஸ்மெல் பண்ற அந்த திறன். இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டுக்குள்ள வரோம், படிக்கட்டுல ஏறினா நம்ம வீட்டுல வரத்தாங்கனாக்கா மீன் ஸ்மெல் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். நம்ம ரோட்ல நின்னோம்னா நம்ம வீட்டுல இருக்கிற மீன் ஸ்மெல் நம்மளுக்கு தெரியாது. நம்மளுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான். ஆனா இந்த நாயுடைய கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னாக்கா பிளட் ஹவுண்ட் அப்படின்னு ஒரு நாய். அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரைம் நடந்துச்சு, ஒரு கொலை நடந்துச்சு, இல்ல ஒரு திருட்டு நடந்துச்சு, அங்க யாரோ வந்து திருட்டு போறாங்கன்னா இந்த படத்துல எல்லாம் காமிப்பாங்கல்ல, நான் இதெல்லாம் வந்து மோப்பம் பிடிப்பாங்க. அந்த மாதிரி அந்த இடத்த சுத்தி 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 மோப்பம் பண்ணுவாங்க. மோப்பம் பண்ணிட்டு அந்த ஸ்மெல்ல அது அப்படியே மோந்துனே போகும். இப்போ நான் சப்போஸ் நான் பாரிஸ்ல திருடிட்டேன், நான் செங்கல்பேட்டுல போய் உட்காந்துட்டேன், என் வீடு செங்கல்பேட்டு, நான் செங்கல்பேட்டு உட்காந்துட்டேன், போய் நான் நடந்தே போனேன் ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். நான் நடந்தே போனேன்னா இந்த நாய் என்னை ஈஸியா வந்து நான் இருக்கிற இடத்துல என்னை பிடிச்சிட்டு போயிடும், என்னை வந்து பிடிச்சிடும், போலீஸ்காரன் என்னை வந்து பிடிச்சிடுவோம். ஏன்னா இந்த நாய்க்கு வந்து மேக்சிமம் ஸ்மெல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து 160 கிலோமீட்டர், அதாவது 100 மைல். 100 மைல் வரைக்கும் இது ஸ்மெல்ல வந்து ஸ்மெல் பண்ணிட்டே போகுமா. அந்த அளவுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க. 160 கிலோமீட்டர் தான் எவ்வளவு தூரம் பாத்துக்கோங்க. அவ்வளவு தூரத்துக்கு இது வந்து ஸ்மெல் பண்ண முடியும். நான் நடந்து போனாதான். இப்போ சப்போஸ் நான் ஏதோ வண்டியில ஏறி போயிட்டேன், இதனால வந்து பிடிக்க முடியாது. அதே மாதிரி இதுக்கு நான் டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு மிளகாத்தூள் அந்த மாதிரி ஏதாச்சும் வேற ஏதாவது நான் போட்டேனாலும் இது வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிடும். இதால வந்து எக்ஸாக்டா அந்த ஸ்மெல்ல வந்து பிடிக்க முடியாம போயிடும். இப்போ என்னுடைய ஷர்ட் கட்டிச்சு, அதுக்கு அந்த ஷர்ட்டை பக்கவா அது ஸ்மெல் பண்ணிச்சுன்னா நான் அந்த 160 கிலோமீட்டருக்குள்ள எங்க இருந்தாலும் என்ன அது நிறுத்திக்கிறோம். நான் ப்ரொவைடட் நான் வந்து நடந்து போயிருந்தேன்னா இதுக்கு அல்லா கொடுத்துக்கிற கெப்பாசிட்டி ஆகும். ரெண்டாவது கேட்கும் திறன். அது எப்படின்னாக்கா நம்ம ஹியூமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 ஹெர்ட்ஸ், 25,000 ஹெர்ட்ஸ். ஹெர்ட்ஸ்ன்றது அந்த ஒலியை வந்து மெஷர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட். அதாவது எப்படி நம்ம கிலோ சொல்றோம், அந்த மாதிரி ஒலி சவுண்டை வந்து மெஷர் பண்ணக்கூடியதுக்கு பேர் வந்து ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மனுஷன் வந்து 25,000 25,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் மனுஷனால கேட்க முடியும். ஆனா நாய்களால 65,000 ஹெர்ட்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 3 மடங்கு வந்து துல்லியமா அதுங்களால கேட்க முடியும். இப்போ எங்களுக்கெல்லாம் தெரியும், நைட்டு திடீர்னு கத்தம் வீட்டுல இருக்கிற நாய் பார்த்தாக்கா பல்லி சத்தம் இருக்கும் ஏதாச்சும், இல்ல எதிர் வீட்டுல எவனாச்சும் காலிங் பெல் அடிச்சு, எங்க வீட்டுல இது பார்த்தோம். அந்த அளவுக்கு வந்து துல்லியமா இதுங்களால வந்து சவுண்டு கேட்க முடியும். அதே மாதிரி விஷன், நைட் விஷன்லாம் இதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். மோஷன் டிடெக்ஷன் வந்து இதுங்களுக்கு இருட்டுல யார் மூவ் பண்ணாலும் பட்டுன்னு கண்டுபிடிச்சிடும், பார்த்துரும். அந்த அளவுக்கு இதுக்கு கண் பார்வை திறன் நல்லா இருக்கும். கலர் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ அண்ட் எல்லோ, இந்த 2 கலர் தான் அதுங்களுக்கு தெரியுமா நாய்களுக்கு. மற்ற கலர் ரெட் கிரீன் எல்லாம் அது கண்ணுக்கே தெரியாது. ப்ளூ அண்ட் எல்லோ மோஸ்ட்லி வந்து மிருகங்கள் வந்து கலர் பிரைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுங்களுக்கு கலர் வந்து தெரியாது அப்படின்னு மோஸ்ட்லி எல்லா பெரும்பாலான மிருகங்களுக்கு. பட் இந்த பேரட் மாதிரி மிருகம் எல்லாம் வந்து பறவைகள் எல்லாம் வந்து கலரை வந்து சூப்பரா ஐடென்டிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் நாய்க்கு இந்த 2 கலர் தான் மேஜரா தெரியக்கூடிய ஒன்றா இருக்கு. அதே மாதிரி டயட்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே சாப்பிடும். நீங்க கறி சோறு வைங்க சாப்பிடும், தயிர் சோறு, சப்பாத்தி, பிரெட்டு, நீங்க என்ன கொடுத்தாலும் இது சாப்பிடும். நீங்க என்ன ட்ரெயின் பண்றீங்களோ அதை பொறுத்து அது இருக்குது. நீங்க வீட்டுல வெறும் கறியா கொடுத்தீங்கன்னா, சிக்கன் மட்டன் தான் கொடுக்குறீங்கன்னா சிக்கன் மட்டன் தான் சாப்பிடும். அது வந்து வெஜிடபிள் சாப்பிடாது. நீங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா அது இன்னொன்னு சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டருடைய ஒரு அனிமல். அதே மாதிரி ரீப்ரொடக்ஷன், உற்பத்தி, அதாவது ரீப்ரொடக்ஷனுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, உற்பத்தி தானே. அந்த உற்பத்தி அதாவது குழந்தைங்க பெற்றுக்கிறது. இப்போ எப்படி நம்ம மனுஷங்க பெற்றுக்கிறாங்களோ அந்த மாதிரி அதுவும் குட்டி போடும். மற்ற டைம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 5ல இருந்து 6 குட்டி போடும்.
அதே மாதிரி இந்த நாய்ங்க பாத்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி வந்து பேக்கா தான் வரும். பேக்குனாக்கா கூட்டா தான் இருக்கும். நம்ம தெருவுல எல்லாம் போகும்போது நீங்க பாத்தீங்க, இந்த நைட்ல லேட்டா வரவங்க எல்லாம் இதை நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. அதாவது குரூப்பா தான் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒவ்வொரு சந்து முனையில பாத்தீங்கன்னாக்கா குரூப்பா உட்காரு. உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தரேன். இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் லேட் நைட் வரவங்க இல்ல ரோட்ல போறவங்க, ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். அதாவது நாய், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரோட்ல வரீங்க, உங்க முன்னாடி ஒரு நாய் வந்து நிக்குது, உங்களை முறைச்சி பாக்குது, காதை தூக்கி நிக்குது, வாலு பின்னாடிய தூக்கி நிக்குது அப்படின்னா அது உங்களை அட்டாக் பண்ண போகுதுன்னு அர்த்தம். எல்லாம் மறுபடியும் கேளுங்க. நீங்க வரீங்க, நாய் உங்களை முறைச்சி பாக்குது, அது காது தூக்கின்னு இருக்குது, அதனுடைய வால் ஸ்ட்ரெயிட்டா பின்னாடி தூக்கின்னு இருக்குன்னா அது அட்டாக் பண்ற மோட்ல இருக்குன்னு அர்த்தம். நீங்க அதை கண்ணோடு கண்ணு போட்டு பார்க்க கூடாது. நீங்க சைலண்டா ஒதுங்கி போகணும். ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா போகணும். கடிக்கவும் செய்யலாம், கடிக்காமையும் விடலாம். ஆனா அந்த நேரத்துல நீங்க அதை ஏதாச்சும் சீர்னீங்கன்னா கண்டிப்பா கடிக்கும். இது ஒரு இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி நாய் வந்து உங்களை பார்த்துட்டு வாழை வந்து 2 காலுக்கு நடுவுல உள்ள போட்டுடுச்சு அப்படின்னா அது வந்து உங்களை பார்த்து பயப்படுதுன்னு அர்த்தம். இதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. இதுல என்ன பிரச்சனைனா, அது பயத்தினால அந்த இடத்த விட்டு ஓடும், இல்ல அந்த பயத்தினால உங்களையே கடிக்க வந்துடும். அதனுடைய தற்காப்புக்காக உங்களையும் கடிக்கிறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ வாலு ஸ்ட்ரைட்டா இருந்தாலும் உஷாரா இருக்கணும். வாலு 2 காலுக்கு நடுவுல போட்டு அது பயந்து போறா போல இருந்தாலும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஏன்னா லேட் நைட் வர்றவங்க பெரும்பாலும் இந்த புர்கா போட்டு லேடிஸை பார்த்தா நாய்ங்க வந்து கொலைக்கும். ஏன்னா அதுங்களுக்கு இந்த ரோட்ல இந்த காகிதம் பொறுக்கின்னு போறான் பாருங்க, மூட்டை தூக்கின்னு போவான், அவனெல்லாம் பார்த்தா நாய்ங்க ரொம்ப கொலைக்கும். இந்த நாய்ங்க வந்து எதுக்குன்னா அதுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி என்னன்னாக்கா, நீங்க பாருங்க, நாய் வந்து மற்ற தெரு நாயை வந்து அந்த ஒரு பர்டிகுலர் தெருவில் சேர்க்காது. ரீசன் என்ன கேட்டீங்கன்னாக்கா, அதுங்களுக்கு கிடைக்கிற சாப்பாடே கம்மி. ஸோ மற்ற நாய் வந்து இந்த தெருக்கு வந்தாக்கா இதுங்களுக்கு கிடைக்கிற சாப்பாடு எங்க போயிடுமோன்ற ஒரு மெயினான பயம் தான் தவிர மற்றபடி வேற எதுவுமே இல்லை. ஸோ இந்த தெரு நாய் அந்த தெருக்கு போனா அங்க இருக்கிற நாய் எல்லாம் திருத்தி விட்டுரும். அதே மாதிரி இந்த நாய் அங்க போச்சுனாலும் ஸோ இந்த பேக் வந்து அப்படியே அந்த இன்டாக்டா இருக்கும். அந்த பேக் அப்படியே தான் இருக்கும். புதுசுங்களை சேர்க்க விடாது. அதுங்களே உற்பத்தி பண்ணி அதுங்களே திருப்பி நிற்குமே தவிர இன்னொரு நாய் இன்னொரு தெருவுல போய் வாழ்றது கஷ்டம். இது வந்து அதுங்களுக்கு உள்ள ஒரு நேச்சர். இது வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்தது. அதே மாதிரி நாய் வந்து கம்யூனிகேட் பண்றது எப்படி கேட்டீங்கன்னாக்கா, பார்க் சவுண்டு கொடுக்கும், கத்தம் பயங்கரமா. அதே மாதிரி ஊழையிடும், அழுவோம். இதெல்லாம் வந்து அது வந்து நம்மள கம்யூனிகேட் பண்ற விதம். இப்போ நாங்கெல்லாம் புரிஞ்சுக்குவோம். எங்க வீட்டுல ஒரு நாய் வந்து சடனா கத்துதுனாக்கா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி, இல்ல அதுக்கு சாப்பாடு வேணும் அதெல்லாம் இருந்ததுனாக்கா அது அது கஷ்டம். அது அந்த அந்த அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் ஸோ அது வளர்க்குறவங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு. ஸோ இதனுடைய கம்யூனிகேஷன் முறை வந்து இப்படிதான் இருக்கும். இன்னொன்று பாடி லாங்குவேஜ், அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா. இப்போ டெய்ல வந்து தூக்கி நிற்கும், இயர்ஸை தூக்கி நிற்கும், அந்த மாதிரிலாம் இருந்ததுனாக்கா கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். வால் ஆட்டம் அப்படின்னா நம்ம பயப்பட தேவையில்லை. மோஸ்ட்லி அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண வருது அப்படின்னு அர்த்தம். வால் ஆட்டிட்டு வந்ததுனாலுமே அது வந்து நம்மளுக்கு ஹார்ம்லெஸ், நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண வருது. பட் இருந்தாலும் பழகாத நாய்கிட்ட வந்து திடீர்னு அதே மாதிரி மூஞ்சி ஆண்ட கையை எடுத்துட்டு போகக்கூடாது எந்த நாய்கிட்டையும். அதுவும் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. அது லப்புக்குன்னு கடிச்சிடும். ஏன்னா அது அது என்ன நினைக்கிறாங்க, நம்மள ஏதோ பிடிக்க வராங்கன்னு நினைக்கிறாங்க. எப்பவுமே அதை வயிற்றுக்கு மேல இல்ல உங்களுக்கு வாலுக்கு மேல அங்கிருந்து தடவினாதான் அதுக்கு வந்து ஒரு சேஃப்டி. அதுக்கு நீங்க டைரக்டா கையை எடுத்து போய் மூஞ்சி ஆண்ட எடுத்துட்டு போனீங்கன்னாக்கா அது பயந்து கடிக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி ட்ரைனிங் பண்றது வந்து ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸியா அதை நாயை வந்து ட்ரெயின் பண்ணலாம். ட்ரெயின் பண்ணா ரொம்ப ஒபீடியண்டா இருக்கும். ஒரு இதனுடைய லாயல்ட்டி வந்து பயங்கர விசுவாசம் வந்து கொஞ்சம் நெஞ்சது பயங்கரமான விசுவாசம். இந்த விசுவாசத்துக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு தூரத்துக்கு உண்மை தெரியாது. பட் இதை பேஸ் பண்ணி ஒரு படமும் வந்தது. பேரு ஹியாச்சி, ஹியாச்சின்னு நினைக்கிறேன் அந்த படம் பேரு. ஹியாச்சியோ ஹியாச்சி.
ஆச்சி ஆச்சி சாரி, அந்த படம் பேர் வந்து ஆச்சி. அந்த படம் வந்து இந்த ஒரு உண்மை கதையை வந்து ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறார். அதாவது என்னன்னாக்கா, ஒருத்தர் வந்து ஒரு நாயை வளர்க்குறாரு. வளர்த்துட்டு ஒரு சின்ன வயசுல இருந்து வளர்க்குறாரு, கொஞ்சம் பெருசாகுது. அவர் வந்து டெய்லி அவர் வீட்டுல இருந்து ஸ்டேஷன் வந்து ஒரு 5-10 நிமிஷம் தான் வாக். டெய்லி நாயை கூட்டின்னு வருவாரு, ஸ்டேஷன்ல விட்டுட்டு அவர் ட்ரெயின் ஏறி போயிடுவார். ட்ரெயின் ஏறி அவர் ஒரு ஒரு 50 கிலோமீட்டர் தூரம் போய் அவருக்கு வேலை, ப்ரொஃபஸர் அங்க வேலை செய்யணும். இந்த நாய் வந்து அவர் கூட வரும், ஸ்டேஷனுக்கு வரும், அவர் போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிடும். மறுபடியும் கரெக்டா வர டைம்ல அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. வந்து நிற்கும், இவர் ஸ்டேஷன்ல இருந்து வருவாரு, நாயை கூட்டு மறுபடியும் போயிடுவார். இது ரொட்டீனா ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் வேலைக்கு போற ஆளு செத்துடுறாரு. அவருக்கு தெரியல, நாய்க்கு தெரியல அவர் செத்துட்டாருன்னு சொல்லி. வீட்டுல இருக்கிறவங்களும் என்ன பண்றாங்கன்னாக்கா, அந்த ஃபாரின் கல்ச்சர் அப்படிதானே, அப்படியே செத்த ஒண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்படியே மார்ச்சரி கூப்பிடுவாங்க, கூட்டிட்டு போவாங்க, அங்கிருந்து அப்படியே அடக்கம் பண்ணுவாங்க. அந்த நாய்க்கு அவங்க வீட்டுல இருக்கிறவங்களும் இன்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா அவர் மட்டும்தான் அந்த நாயோட ரொம்ப அட்டாச்சு, வேற யாரும் அட்டாச்சா இல்லை. அவங்க ஒய்ஃப் கொஞ்சம் அட்டாச்சா இருப்பாங்க. இந்த நாய் என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் டே பாக்குது, என்னடா ஆளை காணுங்கன்னு சொல்லி சுத்தி சுத்தி பாக்குது, காத்தால ஆள் இல்லையா ஆளு, சரி உட்காந்துருது. அப்புறம் ஈவினிங் என்ன பண்ணுது, கடகடன்னு ஓடுது ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அந்த டைமுக்கு கரெக்ட் டைமுக்கு அவர் வரல. வெயிட் பண்ணி பார்த்துருக்குது. அவங்க வீட்டுல அவங்க ஒய்ஃப் பாக்குறாங்க, என்னடா நாயை காணுங்கன்னு சுத்தி தேடும் போது நாய் வந்து ஸ்டேஷன் அண்ட நிக்குது. அப்படின்னு ஸ்டேஷன் அண்ட வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு. மறுபடியும் நெக்ஸ்ட் டேயும் அதே மாதிரி தான் ஆகுது. காத்தால சுத்தி பாக்குது, ஆள் இல்லை. ஈவினிங் மறுபடியும் ஸ்டேஷனுக்கு வந்து மறுபடியும் அவங்க கூட்டு போறாங்க. இதே மாதிரி ஒரு வாரம் ஆகுது. அதுக்கப்புறமா அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா, ஒரு நாள் ஈவினிங் வந்த நாய் அங்கிருந்து போவே இல்லை, ஸ்டேஷன் வாசல்லயே உட்கார்ந்துருக்கு. 9 வருஷம் அந்த நாய் அங்கேயே உட்கார்ந்து அங்கேயே சாகுது. இது லாயல்டி, இதுதான் வந்து அந்த பாசம். 9 வருஷமா அங்க இருந்து அங்க இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு போடுவாங்க. அது சாப்பாடு சாப்பிட்டு எப்படியோ வந்து அவர் ஓனர் வருவாரு வருவாரு. பாவம் 9 வருஷம் கழிச்சு அது சாகுது. அதுக்கு சிலை வச்சிருக்காங்க. அந்த சிலை இன்னமும் ஜப்பான்ல நடந்த கதை இது. இன்னமும் அது ஒரு நாவலும் எடுத்திருக்காங்க, அதை பத்தி படமாவும் எடுத்திருக்காங்க. இது உண்மையா நடந்த கதை. இது இந்த நாயுடைய லாயல்டி. உங்களை வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கு யார் எடுத்துன்னு வந்தாலும், அதாவது நாய்கிட்ட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன கேட்டீங்கன்னாக்கா, இப்போ நான் வந்து ஒரு நாய் வளர்க்குறேன், என் பக்கத்துல ஒரு நாய் இருக்கு. ஒருத்தர் வந்து என் கூட பேசுறாரு, அது அப்சர்வ் பண்ணும், பயங்கரமா அப்சர்வ் பண்ணும். அவர் என்கிட்ட கை ஷேக் பண்றதுக்கு கை எடுத்துட்டு வர்றாருன்னா அதுக்கு தெரியும். அவர் என்ன அடிக்க கை எடுத்துட்டு வர்றாருனாலும் அதுக்கு தெரியும். சப்போஸ் அவர் ஷேக் பண்றதுக்கு கை எடுத்துட்டு வந்தாருன்னா நல்லபடியா நின்று பார்க்கும். அவர் என்ன அடிக்க கை வாங்கினாருன்னா அவரை கட்சி உதவிடும். இந்த அளவுக்கு வந்து அது ஜட்ஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அல்லாதது கொடுத்தது. மனுஷங்களால கூட அந்த அளவுக்கு ஜட்ஜ் பண்றதுக்கு கெப்பாசிட்டி இருக்கா என்னன்னு தெரியல. பட் இதுங்க வந்து அது அந்த அளவுக்கு வந்து ஜட்ஜ் பண்ணும். ஒண்ணு. ரெண்டாவது, நாய்ங்க கிட்ட இருக்கிற இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஃபேமிலி இருக்கு. ஒரு ஃபேமிலியில ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் ரொம்ப க்ளோஸா இருக்கு. யார் அந்த நாயை வந்து ரொம்ப பாசமா பார்த்துக்கிறாங்களோ அவர்கிட்ட மட்டும்தான் ரொம்ப அட்டாச்சா இருக்கு. இப்போ எங்க வீட்டுல எடுத்துக்கிறீங்கன்னாக்கா, என் கூட வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கும். என் பேரன் பேத்தி வந்தாங்கன்னாக்கா வீட்டுல அவங்கள என் பக்கத்துல உட்கார விடாது. அவங்கள எழுப்பி விட்டுட்டு இது வந்து உட்கார்ந்துருவாங்க. அவங்க மடியில உட்கார்ந்தாங்கன்னா இதுவும் ஏறி வந்து என் மடியில உட்காரும். சத்தம் அவங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா தான் கத்துறது நிற்கும். என் பக்கத்துல அவங்க 2 பேரையும் வரவே விடாது. அந்த அளவுக்கு அதுக்கு என் மேல வந்து பாசம். சொல்ல வருது என்னன்னாக்கா, நாய் அந்த பிரீடு இருக்கு பாத்தீங்களா, அது வளர்க்குறவங்களுக்கு அதனுடைய அருமை தெரியும். கொஞ்சம் நெஞ்சம் வந்து ரொம்ப. அதே மாதிரி நான் டாபிக் டைம் ஆயிடுச்சு, நான் டாபிக்லயே பேசுறேன், நான் வேற பேசுறேன். அதாவது இந்த நாய்களை வச்சு தெரப்பி பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எல்லாம் கூப்பிட்டு போய் தெரப்பி பண்றாங்க. நாய் போச்சுனாக்கா அது நக்கும், பேசும், மீன் அது விளையாடும், கொள்ளும். பேஷண்ட்ஸ்க்கு வந்து அதனால வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்கும்ன்றதுக்காக தெரப்பி டாக்ஸ் இருக்குது. அந்த தெரப்பி டாக்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அதுங்களை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. இந்த நாய்ங்க நோய் டிடெக்ட் பண்ணக்கூடிய திறன் வாய்ந்தவை. உங்களுக்கு கேன்சர் இருந்துன்னா டிடெக்ட் பண்ணக்கூடிய திறன் வாய்ந்தவை. இந்த நாய்ங்க வந்து உங்களுக்கு பிரெக்னெண்டா இருந்தா, பிரெக்னென்ட் இருக்கு, ஒரு ஒரு லேடி பிரெக்னெண்டா இருக்குன்னு அதுங்க டிடெக்ட் பண்ணுது. ஸோ இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நாய்ங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்திருக்காங்க. இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு, பேச முடியாது. இன்ஷால்லா இதோட முடிச்சுக்கிறேன். சலாமுன் அலைக்கும்.
வலைக்கும் வலைக்கும் சலாம். சலாம். வணக்கம் நிறைய சலாம். இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலா. அதோட முன்காலத்துல நாயே வளர்க்க மாட்டாங்க, நீங்க சொன்ன மாதிரி வானவர் வர மாட்டாங்க. அதுக்காகவே வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பெரியவங்க வந்து நாய் வளர்க்கறத அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனா இப்போ இந்த காலத்துல அந்த மாதிரி கிடையாது, நிறைய பேர் வீட்டுல நாய்கள் இருக்கு. அடுத்தது நாய்கள் வந்து ரொம்ப நன்றி உள்ளதா இருக்கும். அடுத்தது நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த தெருவு நாய்கள்லாம் இதெல்லாம் எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க, அது நல்லா இருந்தது. அதாவது எர்ஸ் தூக்கிட்டு இருந்தா, மற்றபடி வால் தூக்கிட்டு இருந்தாக்கா இதெல்லாம் வந்து நம்மளை அட்டாக் பண்ற வர ஒரு இது, நம்ம அதை பார்த்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது அது தெரப்பிக்காக கூட, ஒரு மனுஷனை வந்து குணம் ஆக்குறதுக்கு அந்த தெரப்பிக்காகவே அந்த நாயை யூஸ் பண்றாங்க. ஏன்னா அது வந்து அழகா அவங்களோட விளையாடுறது, சேட்டை பண்றது, இதெல்லாம் வந்து அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அடுத்தது வந்து அது எப்பவுமே நன்றி உள்ளதா இருக்கனால ஒரு மனுஷன்ட்ட வந்து அவ்வளோ அளவுக்கு அட்டாச்மெண்ட்டா இருக்கும்போது அது டெஃபினட்டா நம்மளுக்கு என்ன பண்ணும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது பாய். ஆமா, குறிப்பா அதனாலதான் அல்லாஹ் வந்து அந்த குகைவாசிகளை பத்தி சொல்லும் போது அவங்க கூட நாய் இருந்துச்சுன்னு சொல்றாரு. நம்பிக்கையாளர்கள் அப்படி வைக்க மாட்டாங்கன்னா அல்லாஹ் அப்படி சொல்ல மாட்டாரு, நாயை கிட்ட வைக்க கூடாது அப்படின்னு அதோட சொன்னா. ஏன் பாய் அந்த இதுல எல்லாம் வந்து ஏதோ அந்த நாய் சிலையெல்லாம் இருக்கும்ன்றாங்களே, அந்த பக்கம் எல்லாம் அப்படியா? அது தெரியல, பட் ஆனா அல்லாஹ் குரான்ல ம், சொல்றாங்க இல்லையா, அவங்க வந்து ம். அவங்க நாயை சேர்த்து 7 ஆமா, 8 ஆமா, 6 ஆமா, அவங்க கூட நாய் இருந்துச்சுன்னு அல்லாஹ் ஆமா. சொல்லி தராங்க இல்லையா. இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் சொன்னார் இல்லையா, அவங்களுக்கு நடுவுல பட்டுட்டு இருந்ததுன்னு தான் சொல்றாங்க. ஆமா ஆமா ஆமா, அவங்களுக்கு நடுவுல பட்டு, அப்ப நம்ம நார்மலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்மளுக்கு நடுவுல நாயை வச்சுக்கலாம் அப்படின்றது தான் ஒரு கான்செப்ட். ஆமா, கரெக்ட் கரெக்ட். அதுல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு, அதாவது மனிதர்களுக்கு இருக்குங்கிறத தான் நீங்க இவ்வளவு நேரம் சொன்னதுல தெரிஞ்சுக்கிட்டோம் பாய். ஓகே, இன்ஷால்லா டைம் ஆயிடுச்சு. நிறைய இந்த மாதிரி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்து கொடுக்குறீங்க பாய், ரொம்ப சிறப்பு. அன்னைக்கு ஒட்டகத்தை பத்தி, இன்னைக்கு வந்து நாயை பத்தி எல்லாமே அல்லாஹ் நமக்கு வந்து சொல்லக்கூடிய, அதை பத்தி தெரிய வேண்டியது விஷயம் இருக்கு. அதுல இருந்து நிறைய படிப்பினைகள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அல்லாஹ் கற்றுக் கொடுக்க போதுமானவர். இன்ஷா அல்லாஹ் இதோட நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் சின்ன பிரார்த்தனையோட முடிச்சிருவோம். ரப்பி அவுது பிக்க மின் ஹமஷாத்தி ஷயாத்தீன் வஅவுது பிக்க ரப்பி ஐயக்துரூன். எங்கள் ரட்சகரே, எங்களுடைய காரியங்களை நம்முடைய வழிகாட்டலை கொண்டு ஆசீர்வதிப்பீராக, எங்களை மன்னித்து அருள் செய்வீராக. எங்கள் ரட்சகரே, எங்கள் பாவங்களை நீக்கி பிழை பொறுப்பீராக, எங்களை மன்னித்து அருள் செய்வீராக. எங்கள் ரட்சகரே, எங்களுக்கு உறுதிப்பாட்டை வழங்குவீராக, எங்களுடைய பாதங்களை பலப்படுத்துவீராக. உம்மை புகழவும், உம்மை துதிக்கவும், உம்மை தியானிக்கவும் நாங்கள் ஒன்று கூடுகின்றோம். எங்களிடமிருந்து இதனை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் இரட்சகரே, இந்த உலகத்தில் நன்னெறியையும் மற்றும் மறு உலகில் நன்னெறியும் வழங்குவீராக. மேலும் நரகத்தின் வேதனையிலிருந்து எங்களை நீர் பாதுகாப்பீராக. எங்கள் இரட்சகரே, எங்களுடைய வாழ்க்கை துணைகளும் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய மகிழ்ச்சிக்கானது ஒரு மூலாதாரமாக இருக்கச் செய்வீராக. நன்னெறியாளர்கள் எங்களை முன்னணியில் வைப்பீராக. எங்கள் இரட்சகரே, எங்களுக்கும் எங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீர் வழங்கியிருக்கக்கூடிய அருள் கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருப்பதற்கு எங்களை நீர் வழி நடத்துவீராக. எங்கள் இரட்சகரே, நாங்கள் அறியாத எந்த ஒன்றையும் மீண்டும் நாங்கள் உம்மிடம் இறைஞ்சாமல் இருக்கும் மற்றும் மீண்டும் நாங்கள் பாதுகாவல் தருகின்றோம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தம் வ கீனா அஸாபன்னார். அல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.